நீங்க இப்ப பேசுற குரல் இப்போவே விண்வெளி போயிட்டு வருது தெரியுமா? ஒரு நொடியில் உலகின் எந்த மூலையிலும் இருக்கும் ஒருவருடன் பேச முடிகிறது. ஆனால் அந்த தகவல் உண்மையில் எப்படி வானம் தாண்டி பயணம் செய்கிறது என்று யோசித்ததுண்டா? இந்த அதிசயத்தின் பின்னால் இருக்கும் ரகசியம்தான் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. இது வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல, நம் உலகை இணைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாலம். நாம் பேசும் ஒரு வார்த்தை அல்லது அனுப்பும் ஒரு செய்தி பூமியில் உள்ள ஒரு ஆண்டனாவில் இருந்து அப்லிங்க் எனப்படும் மேலே அனுப்பப்படும் சிக்னலாக விண்வெளியில் உள்ள ஒரு செயற்கைக்கோளை அடைகிறது. இந்த விண்வெளி சாதனம் அந்த சிக்னலை பெற்று அதை பூமிக்கு மீண்டும் டவுன்லிங்க் எனப்படும் கீழே அனுப்பப்படும் சிக்னலாக அனுப்புகிறது. இது ஒரு விண்வெளி கண்ணாடியை போல செயல்பட்டு தகவல்களை நீண்ட தூரங்களுக்கு கொண்டு செல்கிறது. இந்த முழு செயல்முறையும் ஒரு சில மில்லி வினாடிகளில் நடந்து முடிந்து விடுகிறது. இந்த செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் அடிப்படை கோட்பாடுகள் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலேயே விதைக்கப்பட்டன. 1945ஆம் ஆண்டில் புகழ்பெற்ற அறிவியல் புனைகதை எழுத்தாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர் ஆர்தர் சி கிளார்க் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ரிலேஸ் என்ற தனது கட்டுரையில் புவிநிலை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் மூலம் உலகளாவிய தகவல் தொடர்பை ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையை முன்வைத்தார். அவரது கணிப்புகள் அடுத்த சில தசாப்தங்களில் நிஜமானது. விண்வெளி யுகத்தின் தொடக்கம் 1957இல் சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் 1 ஏவியதன் மூலம் நிகழ்ந்தது. இது முதல் செயற்கைக்கோள் என்றாலும் இது தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படவில்லை. முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஸ்கோர் 1958இல் அமெரிக்காவால் ஏவப்பட்டது. இது ஒரு ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் முறையில் செய்திகளை பதிவு செய்து பின்னர் மீண்டும் பூமிக்கு அனுப்பும் திறனை கொண்டிருந்தது. 1960இல் ஏவப்பட்ட எக்கோ 1 ஒரு பெரிய பலூன் போன்ற செயற்கைக்கோள். இது ரேடியோ சிக்னல்களை பிரதிபலிக்கும் ஒரு செயலற்ற பாசிவ் பிரதிபலிப்பானாக செயல்பட்டது. ஆனால் 1962இல் ஏவப்பட்ட டெல்ஸ்டார் 1 தான் முதல் ஆக்டிவ் நேரடி தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஆகும். இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு இடையே முதல் நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பு மற்றும் தொலைபேசி அழைப்புகளை சாத்தியமாக்கியது. இது ஒரு குறைந்த புவி சுற்றுப்பாதை லியோ செயற்கைக்கோளாக இருந்ததால் அதன் சேவை நேரம் குறைவாகவே இருந்தது. 1964இல் ஏவப்பட்ட சென்காம் 3 புவிநிலை சுற்றுப்பாதையை அடைந்த முதல் செயற்கைக்கோள் ஆகும். இது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளின் தொலைக்காட்சி ஒளிபரப்பிற்கு பயன்படுத்தப்பட்டது. அதே ஆண்டில் உலகளாவிய செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்கான இன்டெல்சாட் நிறுவப்பட்டது. இது உலகளாவிய செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பை உருவாக்குவதில் ஒரு முக்கிய படியாகும். இந்த காலகட்டம் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் அடித்தளத்தை அமைத்தது. ஒரு செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்பு 2 முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது: பூமி பிரிவு மற்றும் விண்வெளி பிரிவு. பூமி பிரிவில் தகவல்களை அனுப்பவும் பெறவும் தேவையான ஆண்டனாக்கள், உயர்சக்தி பெருக்கிகள், குறைந்த இரைச்சல் பெருக்கிகள் மற்றும் சிக்னலை டீகோடிங் செய்யும் மோடம்கள், மாடுலேட்டர்ஸ், டிமாடுலேட்டர்ஸ் ஆகியவை அடங்கும். விண்வெளி பிரிவில் செயற்கைக்கோள், அதன் கட்டமைப்பான பஸ், பவர் சிஸ்டம், சூரிய பேனல்கள், பேட்டரிகள், உந்துவிசை அமைப்பு, நிலை கட்டுப்பாடு மற்றும் முக்கியமாக தகவல்களை பெறும் மற்றும் அனுப்பும் டிரான்ஸ்பாண்டர்கள் மற்றும் ஆண்டனாக்கள் ஆகியவை அடங்கும். ஒரு டிரான்ஸ்பாண்டர் என்பது பூமியிலிருந்து வரும் சிக்னலை பெற்று அதன் அதிர்வெண்ணை மாற்றி பெருக்கி மீண்டும் பூமிக்கு அனுப்பும் ஒரு ரிலே கருவியாகும். இந்த செயற்கைக்கோள்கள் பூமியைச் சுற்றி பல்வேறு உயரங்களில் வலம் வருகின்றன. அவை பொதுவாக 3 முக்கிய சுற்றுப்பாதை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. புவிநிலை சுற்றுப்பாதை ஜியோ பூமியிலிருந்து சுமார் 30,786 கிலோமீட்டர் உயரத்தில் பூமத்திய ரேகைக்கு மேலே இந்த செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்படுகின்றன. இவை பூமி சுற்றும் அதே வேகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு சுற்று சுற்றி வருவதால் அவை எப்போதும் பூமியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட புவியியல் இடத்தின் மேல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். ஒரே செயற்கைக்கோள் பூமியின் பரந்த பகுதியை சுமார் 42 விழுக்காடு நிலப்பரப்பு தொடர்ந்து கண்காணிக்க முடியும். இதனால் பூமி நிலையங்கள் தங்கள் ஆண்டனாக்களை ஒரே திசையில் நிலையாக வைத்திருக்க முடியும். அதிக தூரம் காரணமாக சிக்னல் பயணம் செய்ய அதிக நேரம் எடுக்கும் ஒரு வழிக்கு சுமார் 250 மில்லி வினாடிகள். இது தொலைபேசி அழைப்புகள் மற்றும் அதிவேக இணையத்தில் குறிப்பிடத்தக்க தாமதத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள்களை ஏவுவது மிகவும் செலவு மிகுந்ததாகும். தொலைக்காட்சி ஒளிபரப்பு, வானிலை கண்காணிப்பு, கோஸ், மீட்டியோசாட், தொலைத்தொடர்பு மற்றும் சில வகையான இணைய சேவைகளுக்கு ஏற்றது. இன்டெல்சாட் மற்றும் யூடெல்சாட் போன்ற நிறுவனங்கள் ஜியோ செயற்கைக்கோள்களை இயக்குகின்றன. குறைந்த புவி சுற்றுப்பாதை லியோ பூமியிலிருந்து 160 முதல் 2000 கிலோமீட்டர் வரையிலான குறைந்த உயரத்தில் இந்த செயற்கைக்கோள்கள் அதிவேகமாக சுற்றி வருகின்றன. சுமார் 90 முதல் 120 நிமிடங்களில் ஒரு சுற்று. இதன் நன்மைகள: பூமிக்கு மிக அருகில் இருப்பதால் சிக்னல் தாமதம் மிக குறைவு, சுமார் 2050 மில்லி வினாடிகள். இதனால் அதிவேக இணையம் மற்றும் நிகழ்நேர தகவல் தொடர்புக்கு மிகவும் ஏற்றது. சிறிய மற்றும் குறைந்த சக்தி கொண்ட பூமி நிலையங்கள் போதுமானவை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தொடர்ந்து கண்காணிக்க பல செயற்கைக்கோள்கள் கொண்ட ஒரு பெரிய கூட்டமைப்பு தேவைப்படுகிறது. மேலும் பூமி நிலையங்கள் நகரும் செயற்கைக்கோளை துல்லியமாக கண்காணிக்க வேண்டும். வளிமண்டல இழுவை காரணமாக அவற்றின் ஆயுட்காலம் குறைவாக இருக்கலாம். ஸ்டார்லிங்க், ஒன்வெப், இரிடியம் போன்ற நிறுவனங்கள் இந்த லியோ செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி உலகளாவிய இணைய இணைப்பு மற்றும் மொபைல் செயற்கைக்கோள் சேவைகளை வழங்குகின்றன.
மத்திய புவி சுற்றுப்பாதை நியோ இது லியோ மற்றும் ஜியோ சுற்றுப்பாதைகளுக்கு இடையில் சுமார் 2000 முதல் 30786 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. லியோவை விட குறைவான செயற்கைக்கோள்களுடன் பரந்த பகுதியை கண்காணிக்க முடியும். மேலும் ஜியோவை விட குறைவான தாமதத்தை கொண்டுள்ளது. லியோவை விட அதிக தாமதம், ஜியோவை விட அதிக செயற்கைக்கோள்கள் தேவை. முக்கியமாக உலகளாவிய வழிசெலுத்தல் செயற்கைக்கோள் அமைப்புகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக GPS, GLONASS, கலீலியோ மற்றும் பெய்டோ ஆகியவை மியோ செயற்கைக்கோள்களை பயன்படுத்துகின்றன. இந்த சிக்னல்கள் வெவ்வேறு அதிர்வெண் பட்டைகளில் பயணிக்கின்றன. ஒவ்வொரு பட்டைக்கும் அதன் தனித்துவமான பண்புகள் மற்றும் பயன்பாடுகள் உள்ளன. எல் பேண்ட் 1 முதல் 2 GHz இது பொதுவாக மொபைல் செயற்கைக்கோள் சேவைகள் மற்றும் உலகளாவிய வழிசெலுத்தல் அமைப்புகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மழை மற்றும் வளிமண்டல குறுக்கீடுகளால் பாதிக்கப்படுவது குறைவு. சி பேண்ட் 4 முதல் 8 GHz இந்த அதிர்வெண் பட்டை மழை மற்றும் வளிமண்டல குறுக்கீடுகளால் மிக குறைவாகவே பாதிக்கப்படுகிறது. இதனால் நம்பகமான தகவல் தொடர்பு தேவைப்படும் இடங்களில், குறிப்பாக மழைப்பொழிவு அதிகம் உள்ள வெப்பமண்டல பகுதிகளில் இது மிகவும் ஏற்றது. பொதுவாக தொலைக்காட்சி ஒளிபரப்பு, தொலைபேசி சேவைகள் மற்றும் தரவு பரிமாற்றத்திற்கான நிலையான செயற்கைக்கோள் சேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸ் பேண்ட் 8 முதல் 12 GHz இது பெரும்பாலும் இராணுவ மற்றும் அரசு பயன்பாடுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான மற்றும் நம்பகமான தகவல் தொடர்பு இங்கு முக்கியம். கு பேண்ட் 12 முதல் 18 GHz இந்த பட்டை சி பேண்டை விட அதிக அலைவரிசை திறனை கொண்டுள்ளது. இது DTH எனப்படும் நேரடி வீட்டு தொலைக்காட்சி சேவைகள், விசாட் இணைய இணைப்புகள் மற்றும் செயற்கைக்கோள் செய்தி சேகரிப்பு போன்றவற்றுக்கு மிகவும் பிரபலமானது. சி பேண்டை விட மழை குறுக்கீடுகளால் சற்று அதிகமாக பாதிக்கப்படும் என்றாலும் சிறிய ஆண்டெனாக்களை பயன்படுத்த முடியும். கா பேண்ட் 26 முதல் 40 GHz இது மிக உயர்ந்த அலைவரிசைகளை கொண்ட பட்டை. இது மிக அதிக வேக இணைய சேவை, பெரிய தரவு பரிமாற்றம் மற்றும் அதிநவீன செயற்கைக்கோள் சேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கு பேண்டை விட அதிக அலைவரிசை திறனை கொண்டிருந்தாலும் மழை மற்றும் வளிமண்டல குறுக்கீடுகளால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும். எனவே சிக்னல் வலுவிழப்பை குறைக்க மேம்பட்ட தொழில்நுட்பங்களான அடாப்டிவ் கோடிங் மற்றும் மாடுலேஷன் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. பூமியிலிருந்து அனுப்பப்படும் ஒரு சிக்னல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் வேகமாக நகரும் ஒரு சிறிய செயற்கைக்கோளை எப்படி துல்லியமாக சென்றடைகிறது? மேலும் அந்த சிக்னலை இந்த விண்வெளி அமைப்பு எப்படி சரியாக பெற்று மீண்டும் பூமிக்கு சரியான இடத்திற்கு அனுப்புகிறது? இது ஆண்டெனாக்களின் துல்லியமான நோக்குநிலை, சிக்னல் செயலாக்கம் மற்றும் விண்வெளி பொறியியலின் அற்புதத்தால் சாத்தியமாகிறது. ஜியோ செயற்கைக்கோள்களுக்கு ஆண்டெனாக்கள் ஒருமுறை அமைக்கப்பட்டு அவை ஒரே திசையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் லியோ செயற்கைக்கோள்களுக்கு பூமி நிலையங்கள் செயற்கைக்கோளின் நகர்வை கண்காணிக்க வேண்டும். இது அதிநவீன ஆட்டோடிராக்கிங் ஆண்டெனாக்கள் மற்றும் துல்லியமான சுற்றுப்பாதை கணிப்புகள் மூலம் சாத்தியமாகிறது. செயற்கைக்கோள்களும் பூமியில் உள்ள நிலையங்களும் சிக்னலின் வலிமையை மேம்படுத்தவும் குறுக்கீடுகளை குறைக்கவும் பீம் ஃபார்மிங் போன்ற நுட்பங்களை பயன்படுத்துகின்றன. சிக்னல் பயணத்தின் போது ஏற்படும் இரைச்சல் மற்றும் பிழைகளை சரிசெய்ய பிழை திருத்த குறியீடுகள் மற்றும் அடாப்டிவ் கோடிங் மற்றும் மாடுலேஷன் போன்ற மேம்பட்ட சிக்னல் செயலாக்க நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த அற்புதமான தொழில்நுட்பம் நம் அன்றாட வாழ்வில் பல வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது. தொலைக்காட்சி ஒளிபரப்பு முதல் ரேடியோ சிக்னல்கள் வரை, மொபைல் போன் அழைப்புகள் முதல் அதிவேக இணையம் வரை அனைத்தும் இந்த விண்வெளி சாதனங்கள் மூலம் சாத்தியமாகிறது. இது மட்டுமல்லாமல் பல துறைகளிலும் இதன் பங்கு அளப்பரியது. செயற்கைக்கோள்கள் தொலைக்காட்சி மற்றும் வானொலி சிக்னல்களை பரந்த புவியியல் பகுதிக்கு, குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கு விநியோகிக்கின்றன. DTH சேவை மில்லியன் கணக்கான வீடுகளுக்கு நேரடி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வழங்குகிறது. தொலைதூர பகுதிகளில் செல்போன் டவர்கள் இல்லாத இடங்களில் செயற்கைக்கோள்கள் மொபைல் நெட்வொர்க்குகளுக்கான பேக்ஹால் இணைப்பை வழங்குகின்றன. மேலும் கப்பல்கள், விமானங்கள் மற்றும் தொலைதூர முகாம்களில் உள்ளவர்களுக்கு நேரடி செயற்கைக்கோள் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகளை வழங்குகின்றன. GNSS, GPS, GLONASS, கலீலியோ மற்றும் பெய்டோ போன்ற வழிசெலுத்தல் அமைப்புகள் பூமியில் உள்ள எந்தவொரு சாதனத்திற்கும் துல்லியமான இருப்பிடம், வேகம் மற்றும் நேர தகவல்களை வழங்க மியோ செயற்கைக்கோள்களை பயன்படுத்துகின்றன. இது போக்குவரத்து, நில அளவீடு, விவசாயம் மற்றும் தனிப்பட்ட வழிசெலுத்தல் ஆகியவற்றில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. புவிநிலை வானிலை செயற்கைக்கோள்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மேகக்கூட்டங்கள், புயல்கள் மற்றும் வளிமண்டல மாற்றங்களை தொடர்ந்து கண்காணித்து நிகழ்நேர வானிலை தரவுகளை வழங்குகின்றன. துருவ சுற்றுப்பாதை செயற்கைக்கோள்கள் உலகளாவிய காலநிலை மாதிரிகளை உருவாக்க தேவையான விரிவான வளிமண்டல மற்றும் கடல் தரவுகளை சேகரிக்கின்றன. இவை காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை புரிந்து கொள்ளவும் உதவுகின்றன. வெள்ளம், நிலநடுக்கம், சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்களின் போது, தரைவழி தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பு சேதமடையும் போது செயற்கைக்கோள்கள் அவசர தகவல் தொடர்புக்கு நம்பகமான இணைப்பை வழங்குகின்றன. பாதிக்கப்பட்ட பகுதிகளை படமெடுத்து சேத மதிப்பீடுகளை மேற்கொள்ளவும் நிவாரண பணிகளை ஒருங்கிணைக்கவும் உதவுகின்றன. செயற்கைக்கோள்கள் பூமியின் மேற்பரப்பை வெவ்வேறு ஸ்பெக்ட்ரல் பட்டைகளில் படமெடுத்து விவசாயம், பயிர் விளைச்சல், மண் ஈரப்பதம், வனவியல் காடழிப்பு கண்காணிப்பு, நகர்ப்புற திட்டமிடல், சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, நீர் மாசுபாடு, பனிப்பாறை ஊறுகுதல் மற்றும் கனிம ஆய்வு போன்ற பல்வேறு பயன்பாடுகளுக்கு விரிவான தரவுகளை வழங்குகின்றன. பாதுகாப்பான மற்றும் குறியாக்கம் செய்யப்பட்ட தகவல் தொடர்பு, கண்காணிப்பு, உளவுத்துறை சேகரிப்பு மற்றும் வழிசெலுத்தல் போன்ற முக்கிய
பணிகளுக்கு செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வருங்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் இன்னும் பல புதுமைகளை கொண்டுவரும். சிறிய சக்தி வாய்ந்த செயற்கைக்கோள்கள் குறைந்த சுற்றுப்பாதையில் ஆயிரக்கணக்கில் ஏவப்பட்டு உலகை இன்னும் நெருக்கமாக்கும். ஸ்டார்லிங்க் மற்றும் ஒன்வ போன்ற மெகா கூட்டமைப்புகள் உலகளாவிய அதிவேக இணைய அணுகலை வழங்கும் நோக்கத்துடன் செயல்படுகின்றன. இந்த லியோ செயற்கைக்கோள்கள் இன்டர்சாட்டிலைட் லிங்க்ஸ் எனப்படும் செயற்கைக்கோள்களுக்கு இடையேயான லேசர் தகவல் தொடர்பு மூலம் சிக்னல்களை பூமிக்கு அனுப்பாமல் நேரடியாக செயற்கைக்கோள்களுக்கு இடையே பரிமாறி தாமதத்தை மேலும் குறைக்கின்றன. இந்த தொழில்நுட்பம் கிராமப்புறங்களுக்கும் இணைய வசதி இல்லாத பகுதிகளுக்கும் அதிவேக இணையம் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் டிஜிட்டல் பிளவை குறைக்கும். இது கல்வி, பொருளாதாரம், மருத்துவம் என பல துறைகளில் புரட்சியை ஏற்படுத்தும். தொலைதூர கல்வி, டெலிமெடிசின் மற்றும் விவசாயத்தில் துல்லியமான தகவல்கள் போன்ற சேவைகள் செயற்கைக்கோள் இணையத்தின் மூலம் பரவலாக கிடைக்கும். 5G மற்றும் 6G போன்ற அடுத்த தலைமுறை வயர்லெஸ் நெட்வொர்க்குகளுடன் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பை ஒருங்கிணைப்பது உலகளாவிய மற்றும் தடையற்ற இணைப்பை உறுதி செய்யும். மேலும் செயற்கைக்கோள் நடவடிக்கைகளை தானியங்குபடுத்துவதற்கும் நெட்வொர்க் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் ஆகியவை பயன்படுத்தப்படும். நாம் தினமும் பயன்படுத்தும் இந்த தொழில்நுட்பத்தின் பின்னால் விண்வெளியில் அமைதியாக இயங்கும் இந்த அதிசய சாதனங்கள் தான் இருக்கின்றன. பூமியை இணைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாலமாக செயற்கைக்கோள்கள் தொடர்ந்து செயல்பட்டு நமது உலகை மேலும் நெருக்கமாக கொண்டு வருகின்றன. இந்த தொழில்நுட்பம் இல்லை என்றால் இன்றைய நவீன உலகம் சாத்தியமே இல்லை.